உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ, நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள் யார் யாரோ, அடிப்பார் வலியார் துடிப்பார் மெலியார் தடுப்பார் யார் யாரோ, எடுப்பார் சிரிப்பார் இழப்பார் அழுவார் எதிர்ப்பார் யார் யாரோ, எதிர்ப்பார் யார் யாரோ. ஓ அற்புதமானவர்களே, இந்த சிந்தனையோடு தான் இந்த பதிவை துவங்குறேன். காரணம், இந்த பாட்டு இருக்கு பாருங்கள், அந்த தொடங்கும் போதே பாருங்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இந்த குடியிருந்த கோயிலில் வந்த பாட்டு அது. ஒரு இது வந்து அந்த சரணத்தை சொல்லுவார், உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார். அங்கே கூட பாருங்கள், அந்த உள்ளார் இல்லார் அந்த 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 பேதத்தை வந்து ஒரு ஒரு மனம் பிறழ்வான ஒரு நிலை அது. அந்த கேட்டரில் கூட எவ்வளவு தத்துவார்த்தமான பாட்டு பாருங்கள். அதனால தான் பொதுவாகவே பட்டத்தார் மாதிரி ஒரு சூழ்நிலை அது. புலவர் புலம்பெயர்ந்த பாட்டு. இந்த பாட்டை நான் ஏன் இங்கே கொண்டு வரேன் அப்படின்னா, திரு வைகை புயல் வடிவேல் அவர்கள், நானெல்லாம் பாசமாகவும் என்ன அவர் பாசமாகவும் கூப்பிட்ற பங்காளி வடிவேல் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பிறவி பெருங்கலைஞர். ஒரு வாழ்க்கையில் அவருடைய ஏற்ற இறக்கங்கள், அவருடைய கொள்கைகள், குணங்கள் வேறுபடலாமே தவிர அவர் மிகச்சிறந்த மிகப்பெரிய ஒரு இமாலய கலைஞர், அதில் சந்தேகமே கிடையாது. நாங்கள்லாம் அவங்க கூட ஒரு 6-7 படம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பக்கத்தில் இருந்து வியந்து 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 பார்த்தவங்க நாங்கள்லாம். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மனிதர்கள் சொல்லுவார், அப்ரஹாம் லிங்கன் சொல்லுவார், மனிதர்களின் குணங்களை வெறுத்து விடுங்கள், ஆனால் மனிதர்களை வெறுக்காதீங்க என்ன. அது மாதிரி தான் திரு வடிவேல் அவர்கள். அவர் வந்து அந்த பிறவி பெருங்கலைஞனா அவருக்கு குற்றமே சொல்ல முடியாது. அவருடைய வாழ்வியலில் அவர் ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள், அவர் வந்து வாழ்ந்த ஒரு கீழ் நிலையில் இருந்த வாழ்க்கை, இதெல்லாம் வந்து வேறு குணங்களை அவர் உருவாக்கியிருக்கலாம். அதில் அவர் வந்து அவருடைய குணங்களை வந்து அவர் தவறி இருக்கலாமே தவிர அந்த பிறவி கலைஞனா என்றைக்குமே தப்பு பண்ணது கிடையாது அவர். அதனால தான் இன்றைக்கி கூட பாருங்கள், ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. என்ன காரணம்னா, வெளியே அந்த ஃப்ரேமுக்கு வெளியே இருக்கும்போது தான் வேறு மாதிரி இருப்பார். ஆனால் உள்ளே வந்துட்டார்னா எல்லாத்தையும் மறந்துடுவார். அப்படியே ஒரு ஆள் மாறாட்ட மாதிரி தெரியும். அதாவது கூடு விட்டு கூடு பாயிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் அவர் இருப்பார். அதே சமயத்தில் அவர் 10 லட்சம் வாங்கட்டும், 1 கோடி வாங்கட்டும், எவ்வளோ வேணா வாங்கட்டும், எல்லாத்துக்கும் சமமான அந்த நடிப்பை தம்மோட ஈடு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு பெரிய பிறவி கலைஞன் அவன் சாதாரணமான ஆள் கிடையாது. ஆனால் அதுக்கு இந்த பிறவி மட்டுமே காரணம் இல்லை. நிச்சயமாக சொல்லப்போனால் அது இப்போ எத்தனையோ பிறவியில் செஞ்ச தவங்கள், கோடானு கோடி தவங்கள், அம்மா அப்பா செஞ்ச தவம், கோடானு கோடி நம்ம பிறவி பெரு பயணத்தில் நம்ம வந்து என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஜென்மத்தில் வரும். அந்த மாதிரி அசாத்தியமான ஒரு மாணிக்கமோ நவரத்னமோ வைடூரியங்களையும் பொதிந்த ஒரு அற்புதமான திறன் பெற்ற கலைஞன் திரு வடிவேல் அவர்கள். அதெல்லாம் மாற்றமே கிடையாது. வாழ்க்கையில் தில்லான மோனம்பால் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் கலைஞர்களுக்கெல்லாம் எப்பாவது ஒரு சர்க்கிள் வரும்னு. அந்த மாதிரி தான் ஒரு சர்க்கிள் வரும். அது இந்த வடிவலத்தில் அவர் வந்திருக்கு, அவ்வளோதான். ஆனால் அவர் என்றைக்குமே தன்னம்பிக்கையாளர். சமயங்களில் அவர் வந்து சினிமாவே வேணான்ற ஒரு நிலையில் இருக்கிற போது கூட நான் சந்திச்சிருக்கிறேன். அப்போ கூட தன்னம்பிக்கையோடு தான் இருப்பார். காரணம் என்னென்னா, நம்ம நிலையிலேருந்து பேசுகிறோம், நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பேசுகிறோம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க அனுபவித்த சூழல், அவங்க அனுபவித்த சந்தர்ப்பங்கள், அவங்க அனுபவித்த மனிதர்கள், அவங்க அனுபவித்த நிலைகள், இதெல்லாம் பார்த்து சொல்லும்போது அவங்க சொல்கிறது உங்களுக்கு சரியாக இருக்கலாம். அதனால தான் நாம் எப்போவுமே ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. ஆனாலும் நான் ஏன் இன்றைக்கி அந்த சொல்கிறேன்னா, இன்றைக்கி அந்த கலைஞர் திரு எம்ஜிஆர்வளை பற்றி பேசின இந்த பாட்டு சொன்ன பாருங்கள், ஒரு கேள்வி கேட்கப்படுது அவர்கிட்ட. அவர் நிறைய நான் பேசியிருக்கேன், நானும் அவரை வந்து மணிக்கணக்கில் பேசியிருக்கோம். 1996 ஒரு பாரதி கண்ணம்மான்னு ஒரு படம், அதுதான் முதல் நாள் ஷூட்டிங்கு. அன்னைக்கே என்னை இரவு வந்து எம்ரால்டு ஹோட்டல் கோபிச்செட்டிப்பாளையத்தில், பங்காளி நீங்கள் வாங்க எங்கள் ரூமுக்கு. அப்போ தான் தேவர் மகன் தான் வந்துருக்குது, அப்போ தான் ஏறுறாரு. தேவர் மகன் வந்த அந்த பீரியடு அப்போ ஷூட்டிங் நடக்குது கோபிச்செட்டிப்பாளையத்தில். முதல் நாள் தான் என்னை கவனிக்கிறாரு ஷூட்டிங்கில். பங்காளி நீங்கள் வாங்க என் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி முதல் நாள் சந்திப்பிலேயே ஷூட்டிங் முடிஞ்சு 2 மணி நேரம் நானும் அவரை மனம் விட்டு பேசணும். அது மட்டும் இல்லை, அந்த பேச்சில் ஆன்மீகத்தையும் சமூகத்தினுடைய அந்தந்த பல்லடுக்கான சில சிந்தனைகளையும் அவர் உள்வாங்கினார். அப்போது அவரை மாதிரி பாராட்டவே முடியாதுங்க. யார் சொன்னாலும் நல்லா இருக்குது பங்காளி இது அப்படின்னுவார். வேறு யாரும் சொல்ல இது எடுத்துக்கலாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார். அதாவது
யார் நல்லதை சொன்னாலும் அதை டக்குன்னு எடுத்துக்குவார், பாராட்டுவார். நன்றிக்கு உரிய குணம் உடையவர். எப்படின்னா, நான் ஒரு பெரிய படம் பண்ணேன் அவர் வச்சு. முதல்ல நடிக்க வரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் அந்த பேரெலாம் சொல்ல விரும்பலை நான். அவர் நடிக்க வரமாட்டேன்னு சொன்னார். ரொம்ப கம்பல்ஷன் பண்ணி தான் நான் கூப்பிட்டு வந்தேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று போச்சு. வெற்றி பெற்ற அந்த வெற்றி விழாவில் நான் கலந்துக்க முடியலை. ஆனாலும் அந்த கலந்துக்க முடியலன்றது எனக்கு மன வேறுபாடுகளாக இருந்தது. ஆனாலும் அந்த இடத்துல பேசக்கூடிய நன்றி சொல்லக்கூடியவங்களாம் சொல்லலை. ஆனால் திரு வடிவேல் அவர்கள் என்ன பண்ணார் தெரியுமா? அதே மேடையில் நன்றி சொல்ல வேண்டியவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனால் அவர் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஜீவன் இல்லை, அந்த ஜீவன் தான் நான் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு தயங்கினேன், இந்த படத்துக்கு உள்ளே வர்றதுக்கே தயங்கினேன். ஆனால் அவர் தான் வந்து என்னை வந்து கூட்டி வந்து கையை பிடிச்சி இழுத்து வந்து என்னை அடிக்கிற அளவுக்கு சொல்லி, நீ இந்த படத்தை ஒத்துக்கோ, நீ ஒத்துக்கன்னு கம்பல்ஷன் கொடுத்து நடிக்க வச்சவர் அப்படின்னு சொல்லி அந்த மேடையில் பேசுனதை நான் பார்க்கக்கூட இல்லை. கேட்டவங்கெல்லாம் எனக்கு சொன்னாங்க, உங்களை பற்றி அவர் பேசினார். அதுதான் உண்மையான நன்றி உணர்ச்சி. அதாவது அவர் எப்படின்னா, வடிவேல் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிறவி கலைஞனாக மட்டும் இல்லைங்க. அவர் வந்து நிறைய பேர் அவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகம் எப்போவுமே ஒரு சாமானியனாக இருந்து உலகத்தில் பார்த்துங்களேன் உயர்ந்துட்டாங்கன்னா அது வந்து அவ்வளோ சுலபமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் வந்து தனியாக இருந்து போராடி, நீங்கள் வந்து நாடகத்தில் இருந்து வந்தவர் கிடையாது, மக்களோட பழகி வந்தவர் கிடையாது. அவருக்கு அப்சர்வ் பண்ணியிருப்பாரே தவிர, அவர் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனாக இவ்வளோ பெரிய அவர் அவருடைய சொல்கிற மொழியிலே சொல்கிறதா இருந்தால், இந்த சினிமாங்கிற கிரகத்தில் சேட்டலைட் விட்டார் அவர். பெரிய இன்னும் விட்டுங்கிறார் அவர். அதாவது கலைஞர்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு சர்க்கிள் வந்தால் கூட அந்த 2வது இன்னிங்ஸில் வந்து பெருசாக வருவான்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கலைஞன் அவர். ஏன்னா அவரை பொருட்படுத்துகிறேன்னா, திரு எம்ஜிஆர் அவர்கள் பெரிய பக்தன், பெரிய பித்தன். எப்போ நாங்கள் சந்தித்தாலும் நாங்கள் பாட்டு பாடும்போது பழைய பாடல்களால் நாங்கள் பகிர்ந்துக்குவோம். ஒன்றுமில்லை, ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவேன். அந்த கேப்பில் பங்காளி அது எழுதி கொடுங்கன்னு அந்த பாட்டு வரி எழுதி கொடுங்கன்னு கேட்பார். அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த பழைய பாடல்களுடைய அந்த 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 கண்டென்ட்ஸ் எல்லாம் அதை உள்வாங்கி, இது என்ன பங்காளி, அது என்ன பங்காளி. ஒரு நாள் நான் படுத்துட்ருப்பேன், 11 மணிக்கு ஃபோன் வரும், பங்காளி அந்த 4 வரியில் அது என்ன வரி அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இது தேடி தேடி அதை உள்வாங்கிற அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அது எல்லாருக்கும் கிடைக்காது. அதே மாதிரி திரு வடிவேல் அவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட ரணங்களும் அவர் பட்ட காயங்களும் ரொம்ப அதிகம். ரொம்ப அவமானப்படப்பட்டிருக்காரு. அந்த அவமானங்களாம் தாண்டி இங்கே வந்திருக்கிறாரு. வாழ்க்கையில் இன்றைக்கி தெரியும், உங்களுக்கு உலகம் முழுக்க முழுக்க சர்க்கரையாக இருந்தால் இந்த உலகம் விழுங்கிடுது, முழுக்க முழுக்க எட்டிக்காயாக இருந்தால் இந்த உலகம் துப்பிடுது. அது மாதிரி இப்போ நானெல்லாம் சர்க்கரையாக இருந்து தான் அந்த உலகத்தையே, நான் சர்க்கரையாக இருந்து 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 என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க. நான் ஏமாற்றலை, நான் வந்து ஒரு பெரிய ஏமாற்றப்பட்டேன். ஏன்னா அப்படித்தான் இருக்கும் உலகம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறது, தர்மத்தின் வழியாக போகும்போது அது எல்லாராலும் தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி திரு வடிவேல் அவர் சொன்னார். ஏன் அந்த பாட்டை நான் முதல்ல சொன்னேன்னு சொன்னால், ஒரு கேள்வி கேட்கப்படுது அவர்கிட்ட. அதாவது நீங்கள் சிவாஜி எவ்வளோ பாடல்கள் தத்துவ பாட்டெலாம் இருக்குது, நீங்கள் அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் பாட்டை சொல்ல முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கப்படுமோ அவர் சொல்கிறாரு. இந்த பாட்டு சொன்ன பாருங்கள், நான் யார் அந்த பாட்டை தான் சொன்னார். இந்த பாட்டில் இல்லாத தத்துவமாக உலகத்தில் இருக்குதுன்னு கேட்டார் வடிவேல் அவர்கள். ஒரு பொது பத்திரிகையில் இந்த பாட்டில் புலவர் புலையம்பித்தன் எழுதின பாட்டு, முதல் பாட்டு அது. யார்? புலவர் புலையம்பித்தனுக்கு. அந்த பாட்டு சொன்ன பாருங்க, உள்ளார் புசிப்பார் இல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ, நல்லார் தீயார் உயர்ந்தார் தாழ்ந்தார் நமக்குள் சொன்ன பாருங்க. அந்த பாட்டை சொல்கிறார் அவர் வடிவேலு. அதாவது இந்த பாட்டில் இல்லாத தத்துவமாக உலகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, எம்ஜிஆர் தத்துவத்தை சொன்னவர் மட்டுமே இல்லை, தத்துவமாக வாழ்ந்தவர் அப்படின்னாரு. அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஏற்கனவே கூட மிலரேபா சொன்னார் பாருங்க, ஒரு மனிதன்கிட்ட இவ்வளவு அசாத்தியமான குணங்களும் பண்புகளும் திறமைகளும் இருக்கிற போது அவர் சாமானியமாக ஒரு கெட்ட வழியை நோக்கியோ கெட்ட பண்பு நோக்கியோ போக மாட்டான். சில விஷயங்கள் இருக்கும். ஆனால் கொன்றன்ன என்ன செய்யணும், அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும்னு ஐயன் எங்கே சொல்லுவார் தெரியுமா? செய் நன்றி அறிதலில் சொல்லுவார். ஒரு மனிதன் 1000 நல்லது செஞ்சுருப்பான், ஒரே ஒரு கெட்டதை செஞ்சுருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கெட்டதை பெருசாக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி தான் வடிவேல். எவ்வளவோ நீங்கள் தெரியும், இன்றைக்கி வடிவேலுன்ற ஒரு பெரிய நகைச்சுவை, ஒரு பிறவி கலைஞன், ஒரு எப்படி வந்து நிலவை காட்டி சோறு ஊட்டினாங்களோ அதே போல் ஒரு காலத்தில், ஏன் இப்போ கூட தான் அந்த வடிவேலுடைய காமெடியை காட்டி டிவியில் பார்த்துட்டு சோறு ஊட்டவங்கலாம் இருந்துருக்கிறாங்க. அதெல்லாம் செய்தியில் படிச்சிருப்பீங்க. சேலத்தில் ஒரு குழந்தை கோமால் விழுந்துருச்சு. அந்த குழந்தைக்கு என்ன சொல்கிறார் டாக்டர், நீங்கள் வடிவேலுடைய காமெடியை போட்டு காமிச்சிட்டே இருக்கேன்னு சொல்லி ஒரு 30-40 CD அந்த காலத்தில் சீடியை போட்டு காமிச்சு அந்த குழந்தை மறுபடியும் எழுந்து பேச வச்சு, அதுக்கப்புறம் அந்த குழந்தை சேலத்திலிருந்து அந்த குழந்தை வந்து வடிவேல் அவர்களை பார்த்த சம்பவங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் மேலே அளப்பரிய பக்தி கொண்டவர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, நீங்கள் வந்து பார்க்க
நினச்சி நினச்சி பேசாமல் போன ஆள் யார் அப்படின்னு கேட்க சொல்கிறாரு, இதய தெய்வம் எம்ஜிஆர் தான் சொல்கிறார். அவர் தான் நான் நினச்சி பேசாமல் போன பாக்கியம் இல்லாதவன் அப்படின்றார். அதே போல் அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது சொல்லுவார், இந்த உலகத்தில் இந்த உலகத்துக்கே ஒப்பற்ற வாத்தியார் அப்படின்னுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? ரொம்ப விளக்குவார் அவர். அதாவது ஒரு ஊரில் பள்ளிக்கூடம் இருக்கும், வாத்தியாருங்க இருப்பாங்க, என்ன வகுப்புகள் இருக்கும். அதை மாதிரி ஒரு நாட்டுக்கும் பள்ளிக்கூடங்கள் நிறைய இருக்குது, அதே போல் வகுப்புகள் நிறைய இருக்குது, வாத்தியாருங்க நிறைய இருக்குது. ஆனால் இந்த மொத்த உலகத்துலேயும் எல்லா வகுப்புகளுக்கும் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் ஒரே ஒரு வாத்தியார் தான், அது எம்ஜிஆர் தான் அப்படின்னார் அவர். என்ன பதில் பாருங்கள். அதாவது அவர் சொல்கிறாரு, அவருடைய பாடல்களெல்லாம் அந்த சமுதாயத்துக்கே பாடம். எம்ஜிஆருங்கிறவர் லட்சக்கணக்கான புத்தகங்களுக்கு சமமானவர்னு சொல்லுவார். லட்சக்கணக்கான புத்தகங்களுக்கு சமமானவர். அதாவது அவர் பாராட்டும் போது நம்ம நேரில் பார்க்கணும். ஏன்னா அவர் அந்த பாடல்கள்லாம் உள்வாங்கி தான் வந்திருக்கிறார் சினிமாவுக்கே. அவர் சாதாரணமாக வரல. சொல்கிறாரு, கேள்வி கேட்பாங்க, நீங்கள் உங்களை கருப்பு நாகேஷ்னு சொல்கிறாங்க, இந்த பக்கம் வைகை புயல் வடிவேல்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த 2 படத்தில் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு சொன்ன உடனே சொல்லுவார், ஏங்க நீங்கள் என்னங்க கருப்பு நாகேஷ், பச்சை நாகேஷ், ரோஸ் நாகேஷ்னு சொல்லி, வைலட் நாகேஷ்னு சொல்லி இது மாதிரி சொல்கிறீங்க. அடுத்தவங்களுடைய பொருளை திருடுறதும் தப்பு தான், அடுத்தவங்களுடைய புகழை திருடுறதும் தப்பு தான். நாகேஷ் சாருங்கிறவர் வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு சொல்லுவார். அவர் வானத்தில் இருக்கிற வெள்ளி நட்சத்திரங்க, நான் அந்த வெளிச்சத்தில் ஊறி போகிற ஊறுற எறும்புன்னுவார். அதாவது அதில் போகிற எறும்பையா நான் அப்படின்னுவார். அவர் ரொம்ப தன்னை தாழ்த்திக்குவார். சொல்கிறார், அதே போல் மற்றவங்க கொடுக்குற பட்டத்தை நம்ம அவங்களுக்கு நிகராக ஃபில்லப் பண்ணுறதுக்கு நம்ம நினச்சி பண்ணவே முடியாது. அது அவங்க வாழ்க்கை வேறு, அவங்க வேறு. நான் வைகை கரை ஓரத்தில் இருந்தவங்கன்றதால எனக்கு அந்த வைகை புயல்றது பட்டம் தான் ஏற்றுக்கலாமே தவிர, நான் கருப்பு நாகேஷன் என்ன சொல்லாங்கன்னா அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னா நானே என் செருப்பாக நான் அடிச்சுக்கிற மாதிரின்னு தன்னை தாழ்த்திக்குவார் அவர். ரொம்ப அவருடைய பதில்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரில் பேசும்போது தெரியும். அது இயற்கையான அறிவு தாங்க அப்படி பேச வைக்கும். எல்லாராலுமே அது பேச முடியாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது, உலகத்தில் நீங்கள் மனிதனுடைய வெளிப்பாட்டை மட்டுமே நீங்கள் பண்ணிடாதீங்க. நிறைய இருக்குது. இப்போ எனக்கும் அவருக்கும் கூட பார்த்தீங்கன்னா பிறவி கலைஞனா பெருங்கலைஞனா எந்த பிரச்சனையும் கிடையாது. தனிப்பட்ட வடிவேலுக்கும் எனக்கும் நிறைய நாங்கள் முட்டிகிட்டு இருக்கோம், சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துடுவார். அடுத்தபடி நாங்கள் சந்திக்கிற போது எதையுமே அந்த மனசை வச்சுக்க மாட்டார். என்ன காரணம்னா இயல்புத்தன்மையை அவர் எப்போவுமே, அதனால தான் அந்த அப்சர்வேஷன் ஒரு பவர் அவர்கிட்ட உண்டு. ஒரு காரணம். ரெண்டாவது, எம்ஜிஆர் பற்றி சொல்கிறாரு, நீங்கள் எம்ஜிஆருங்கிறத நீங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அந்த பதில் சொல்கிறாரு பாருங்கள். அந்த வைகை புயலில் சொல்கிறாரு, எம்ஜிஆர் மட்டும் உயிரோடு இருந்தால் அப்படியே நான் நேரில் போய் சாஷ்டாங்கமாக அவர் காலில் விழுந்து கிடப்பேன். ஏன்னா புகைப்படத்துலேயும் படத்துலேயும் பார்க்கும்போதே அந்த உத்தம மகாராஜா இவ்வளோ அந்த சிரிப்பு அழகுன்னு சொன்னால், நான் நேரில் பார்த்தா என்ன ஆயிருக்கும்? நான் அங்கேயே விழுந்து கிடந்திருப்பேன். அது மட்டும் இல்லை, அவர் மனசில் எப்போவும் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல கலைஞனா, ஒரு நல்ல ரசிகனாக இருந்திருப்பேன். ஆனால் அந்த பாக்கியம் கிடைக்காம போச்சு இந்த பட்டிக்காட்டு பயலுக்குன்னு தன்னை தாட்டின்னு சொல்லுவார் வடிவேல் அவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் மேலே அபரிமிதமான ஒரு நான் என்ன சொல்கிறது, பக்தின்னு சொல்கிறதா, பாசம்னு சொல்கிறதா, நான் பல தடவை பல சமயம் நான் பேசியிருக்கிறேன். இரவு நேரங்கள்லாம் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் அந்த எம்ஜிஆர் மேலே கொண்ட அந்த பக்தியும் அவர் கொண்ட அந்த பாசம் தான் இவருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சோன்னு நான் வியந்திருக்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அவர் ஊரில் இருக்கிற போதே அவர் சொல்கிறாரு, நீங்கள் எப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு தோணுச்சுன்னு சொன்னால் சொல்கிறார், நான் என்னோடய உடல் மொழியும் குரல் மொழியும் நான் எந்த இன்ஸ்டியூட்லையும் படிக்கலை. எங்கள் ஊரில் நான் பார்த்த ரிக்ஷாக்காரங்களிருந்து இந்த கைவண்டி இழுப்பாங்க பாருங்கள், அவங்களிருந்து அடிமட்டமாக இருக்கிற கேட்டரெல்லாம் பார்த்து அந்த ஈரமும் சாரமுமாக இருக்கிற அவங்க வாழ்க்கையில் பண்ணதை அப்படியே அந்த குரல் மொழியையும் அவங்க குனிஞ்சி நிமிர்ற தண்டுவட மொழியையும் ரொம்ப அற்புதமான வார்த்தை அது, அவங்க குனிஞ்சி நிமிர்ற அந்த முதுகுத்தண்டு மொழியையும் நான் சேர்த்து கற்றுக்கிட்டேன். அப்படியே திரையில் பார்த்து எப்படி சொல்கிறாரு, தரையில் வாழ்ந்தவங்கள பார்த்து எப்படி கற்றுக்குறோமோ அது மாதிரி நான் திரையில் வாழ்ந்தவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க ஹோம்ஒர்க்காக நம்ம திருப்பி படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சினிமாவில் நுழைஞ்சப்பறம் அப்போ கூட நான் எல்கேஜியாக தான் இருந்தேன். கொஞ்சமாக அப்படியே வளர்த்துக்கிட்டு போடா புண்ணாக்குன்னு நுழைஞ்சவன் புலிகேசியாக நான் அப்படி நின்னேன் நான். அது மட்டும் இல்லை, அண்டர்வேரோட வந்தவன் ஒரு அரசனாக நான் நின்றுக்கிட்டேன். அது காரணம் அந்த உடல் மொழியும் அந்த குரல் மொழியும் அந்த கை மொழியும் எல்லாமே சேர்ந்து நான் வெளியே கற்றுக்கிட்டு தான் சொல்லி தன்னை அடக்கமாக சொல்லுவார். ஏன் நான் சொல்கிறேன்னா,
இப்படி தன் சுயமாக வந்து இவ்வளோ பெரிய இடத்துல, இவ்வளோ பெரிய ஒரு சினிமா உலகத்தில் பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக அந்த ஒரு பிறவி கலைஞனை வந்து நம்ம ஏதோ சில விஷயங்களுக்காக நம்ம தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி நாட்டில் வந்து குற்றம், கொள்ளைகள் இதெல்லாம் வந்து இந்த கடந்த ஒரு நீங்கள் பாருங்கள், ஒரு 6-7 வருஷமாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப அதிகமாக இருக்குது. கொஞ்சம் முன்னாடி பாருங்களேன், ஒரு 10 வருஷம் முன்னால் பாருங்கள், அந்த சமயத்தில் இவ்வளோ இருக்காது. என்ன காரணம்னா, மனிதனுக்கு நகைச்சுவை வேணும். அது வந்து உள்ளத்தில் நமக்கு வந்து நகைச்சுவை இல்லைன்னா, நம்ம சிரிப்பு இல்லைன்னா, நமக்கு ஒரு இன்பம் எங்கே வரும் அப்படின்னா, நம்ம அது இல்லாததால் தான் நீ சினிமாவே பாருங்கள் கீழே தாழ்ந்து கிடக்குது. அந்த வகையில் திரு எம்ஜிஆரை பற்றி ஒரு சொல்லும் போதெல்லாம் நான் வியந்திருக்கிறேன். ஏன்னா எனக்கும் அவருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதிகமாக பற்று வந்ததுக்கு காரணமே அந்த எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த புள்ளி தான். அவரும் எம்ஜிஆரோட தீவிர ரசிகன், நானும் எம்ஜிஆரோட தீவிர ரசிகன். சில சமயங்களில் எம்ஜிஆரை பற்றி அவர் வந்து பேச நீங்கள் கேட்கணும். அவர் சொல்லுவார், அவர் வந்து அவரை எம்ஜிஆரை புரட்ட பாடம் தான் சொல்லுவார். எம்ஜிஆரை புரட்ட பாடம் தான், அப்படிப்பட்டவர் எம்ஜிஆர் அப்படின்வார். அது மட்டும் இல்லை, பாட்டை சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் சொல்லுவார், கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு, மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும் அப்படி சொன்னீங்கன்னா அவர் பாடுவார். அவர் அப்படியே பாடிட்டு இது ஒட்டுமொத்த தமிழுக்கான வேதம் அப்படின்வார். சொல்லிட்டு அவர் சொல்லுவார், இன்னொரு பாட்டுக்குது பங்காளி தெரியுமா உனக்கு, ஒரு ராஜ பாட்டுக்குது, ராஜ பாட்டா போட்ட பாட்டு அப்படின்வார். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். இது பாருங்க, இது வந்து ஒரு ராஜபாட்டை போட்ட பாட்டுன்னுவார். அப்புறம் சொல்லுவார், ஒட்டுமொத்த உலகத்துக்கே ஒரு ஒப்பற்ற ஒரு பாட்டுக்குதுன்னு சொல்லுவார். கோடி மக்கள் சேர்ந்து வாழ வேண்டும் விடுதலை, கோவில் போல நாடு காண வேண்டும் விடுதலை, அச்சமின்றி ஆடி பாட வேண்டும் விடுதலை, அடிமை வாழும் பூமி எங்கும் வேண்டும் விடுதலை, ஒரே வாழ்விலே, ஒரே வானிலே, ஒரே மண்ணிலே, ஒரே கீதம், உரிமை கீதம் பாடுவோம். அந்த பாட்டை அவர் பாடுவார். அதாவது அற்புதமாக பாடுவார் திரு வடிவேலு அவர்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, எம்ஜிஆருங்கிற ஒரு தனித்துவம் இருக்குது பாருங்கள், அந்த தனித்துவம் ஒரு பொதுத்துவம். ஆனால் அந்த பொதுத்துவத்தை யாராரோ சொல்லிட்டு வரேன் நான். அப்போ எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, எவ்வளோ சொல்லியிருப்பார் திரு வடிவேலு அவர்கள், பங்காளி வடிவேலு எவ்வளோ சொல்லியிருப்பார். அவர் சொன்னதை நம்ம நிறைய நினைவூட்டி பார்க்கணும்னு சொல்லும்போது அவர் சொல்லப்பட்ட ஏடுகளில் இருந்ததும் என்கிட்ட பேசுனதும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு பதிவாக கொடுக்கணுன்றது என்னுடைய கடமையாக நினச்சி இந்த பதிவு கொடுக்குறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட நீங்கள் இந்த என்னை மட்டும் ஆதரிக்கிறதோ, இந்த தமிழ்த்தி ஆதரிக்க மட்டும் இல்லை, இந்த பிறவி கலைஞனான பெரும் கலைஞனான வடிவேலையும் நீங்கள் ஆதரிக்கும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த நேரத்தை உங்கள் வணங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.